மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக டான் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் இந்த ஏழு மாணவர்களுடைய பாடப்பெறும் மாணவர்களே தொடர்ச்சியாக இந்த டான் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஏழு மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட ஆசிரியரான தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் இன்று குறிப்பாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களைத்தான் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். ஐரோப்பிய வரலாறு என்னும்போது நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்துருக்கின்றோம். குறிப்பாக மத்திய காலத்தில் காணப்பட்ட நிலைமை பார்த்துருக்கின்றோம், அவரோட மானிய முறை பார்த்துருக்கின்றோம், மறுமலர்ச்சி பார்த்துருக்கின்றோம், நாடுதான் பயணங்கள் பார்த்துருக்கின்றோம், குறிப்பாக அதோட தேசிய அரசுகளை பார்த்துருக்கின்றோம். இப்படி நிறைய விடயங்கள் புதிய விடயங்கள் பார்த்துருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக வகுப்பு தான் இந்த வகுப்பு மாணவர்களே. அவை நாங்கள் இன்று சமய சீர்திருத்தம், ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. அந்த சமய சீர்திருத்தம் என்ற ஒரு விடயம் ஐரோப்பாவில் எப்படி ஏற்பட்டது, அதுக்கான காரணம் என்ன, அவருடைய விளைவு என்ன என்று பல விடயங்களை உள்ளடக்கித்தான் நாங்கள் சமய சீர்திருத்தம் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அவை ஐரோப்பாவில் குறிப்பாக மத்திய காணப்பட்ட கத்தோலிக்க மதத்துடைய குறைபாடுகளை களைத்தெறிந்து அவருடைய மூடநம்பிக்கைகளை இல்லாத ஒழித்து புதிய சமய கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றமேற்ற ஒரு சீர்திருத்தம் தான் இந்த ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம். சமய சீர்திருத்தமும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் நாடு பயணங்கள் ஏற்பட்ட விளைவாக ஏற்பட்ட ஒரு விளைவுகளில் ஒன்றுதான் இந்த சமய சீர்திருத்தம். சமய சீர்திருத்தம் பாடமும் தொடர்ச்சியாக கடந்த கால வினாக்களிலிருந்து கேட்கப்பட்ட மாணவர்களே, அவை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சமய சீர்திருத்தம் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். கவனிங்க மாணவர்களே. நாங்கள் சமய சீர்திருத்தம் பாருங்கள், மறுமலர்ச்சியின் விளைவாக ஏற்பட்ட மாற்றம். அடுத்தது கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தும் செயற்பாடு சமய சீர்திருத்தம். அதோட 1511 பின் அதில் மத கோட்பாடுகள் பிளவு அறிமுகம் பார்த்தீங்களா. மறுமலர்ச்சியின் விளைவாக அவங்க தெரியும், ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட விளைவாக ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் ஒன்று தான் இந்த சமய சீர்திருத்தம். அவை 1453ஆம் ஆண்டு ஒட்டோமன் துருக்கியர்கள் கொன்சாந்தோ நகரத்தினை கைப்பற்றியால் மறுமலர்ச்சி செய்யப்பட்டதாக வரலாறு சொல்கின்றது. அந்த மறுமலர்ச்சியின் பலனாக ஏற்பட்ட ஒரு விடயம்தான் சமய சீர்திருத்தம். சமயமான திருத்தப்படுவதுதான் சமய சீர்திருத்தம். அடுத்த வாருங்கள், கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தும் செயற்பாடு சமய சீர்திருத்தம். கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தணும், அதில் குறைபாடுகளை அதற்கின்ற அதிகாரத்தினையும் குறிப்பாக பாப்பரசர்கள் போப்பாண்டருடைய வரிமுறையையும் பாவமணி பத்திரத்துக்கு எதிராக பாவமணி பத்திரத்தை வச்சுக்கொண்டு மக்களிட வரி வென்றதையும் அவங்களுடைய நிலப்படங்களையும் கொள்ளையடிக்கும் செயற்பாடு ஈடுபடுகிறார்கள். அதுக்கு எதிராக மார்ட்டின் லூதர், உல்லு சிவுங்கிலி போன்ற சமயவாதிகள் எழுச்சியால் சமய சீர்திருத்தத்தில் முக்கியமான இடத்தை வகிக்கின்ற மாணவர்களே. அடுத்த பாருங்கள், 1517ஆம் ஆண்டு பின் பல மத கோட்பாடு. 1517ஆம் ஆண்டு பின் பல மத கோட்பாடு என்ற அடிப்படையில் இந்த சமய சீர்திருத்தம் தோற்றம் இருக்கிற தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அறிமுகம் மரபட்சியுமே தோற்றம் இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை புனிதப்படுத்தும் செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது. அதோட 1917ஆம் ஆண்டு பின் தான் இந்த சமய சீர்திருத்தமானது ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கிறது. அது அறிமுகம். எந்த ஒரு வினாவுக்கு மாணவர்களே அறிமுகம் என்பது மிகவும் தரமாக கொடுக்க வேண்டும். அந்த அறிமுகத்தை வைத்துக் கொண்டு தான் நீங்கள் ஏனைய வினாக்களுக்கு எவ்வாறு விளையாடுவீர்கள், அல்ல ஏனைய வினாக்களுக்கு எவ்வாறு விட எழுதலாம் என்ற ஒரு விடயமும் இது தங்கியிருக்கின்ற மாணவர்களே. அறிமுகம். இனி வினாவை பாருங்கள். சமய சீர்திருத்தம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் நுணுகி ஆராய்க. ஐரோப்பாவில் 1517ஆம் ஆண்டு காலத்தில் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட அல்லவா, அதுக்கான காரணம் என்ன காரணத்துக்கான சமயத்தை ஏற்படுது கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகும். சமயத்தை பாருங்கள், ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் அறிவியல் புரட்சியை விளையாயிற்று. ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் அறிவியல் புரட்சியை ஏற்படாயிற்று. ஐரோப்பாவில் நவீன கால உருவாக்கத்தில்
அறிவியல் புரட்சி ஏற்பட்டதாச்சு. அறிவியல் வளர்ச்சி, தமிழ் சிந்தனைகள், உலகம் பற்றிய புரிந்து, குறிப்பாக உலகம் உருண்டையான கருத்துக்கள், தொலைமுடி உலக படம், மகளின் கடலாவில் சுற்றி வந்தது, அதோட புவிப்பு சக்தி அல்லது என்ன கேள்விகளுடைய தொலைநோக்கி, இப்படி விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியான சிந்தனைகள் மக்கள் மத்தியில் பரவப்பட்டபடியான காலங்காலமாக மூழ்கியிருந்த, குறிப்பாக போப்பாண்டவரும் பாதிமாவுடைய கொள்கையான மூழ்கியிருந்த சமயத்து மீது மூழ்கியிருந்த மக்களை ஒரு விழிப்பை ஏற்படுத்தும் விதமாக அங்கே அறிவியல் வளர்ச்சி அடைந்தவை. அது அறிவியல் வளர்ச்சி அடைந்தவையான அங்கே சமயத்துக்கு சமயத்தில் ஒரு விழிப்புணர்வு, சமயத்தில் காணப்பட்ட குறைபாடுகள், மூடநம்பிக்கைகள்லாம் மக்களுடைய நம்பிக்கை, மக்கள் நம்புற இருந்து குறைஞ்சுதான் புதிய ஒரு சமயம் உரியமாகுது. அதான் பிறகுப்பட்ட சமமாக வருது. அடுத்த வாருங்கள், கிறிஸ்தவ சமயம் பிளவுபட்டன. கிறிஸ்தவ சமயம் பல பாகங்களாக பிளவுபட்ட தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது, பிளவுபட்டுகின்றது. அடுத்த வாருங்கள், அறிவு புரட்சி, மத குறைபாடுகள் களையப்பட்டன. அறிவு புரட்சி, அதோட மத குறைபாடு அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. நம்ம சிந்தனைகள், உலக பற்றிய புரிந்துணர்வு போன்றவற்றாலே இந்த சமயத்தை ஏற்படும். அறிமுகம் பாருங்கள், சமயத்தை ஏற்படுவதற்கான காரணங்களை நுணுகி ஆராய. ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் அறிவியல் புரட்சி ஏற்படாயிற்று. கிறிஸ்தவ சமயம் பிளவுபட. அடுத்த வாருங்கள், அறிவு புரட்சி, மத குறைபாடுகள் களையப்பட்டன. இவ்வாறு இது ஒரு அறிமுகம். இனிப்பான காரணத்தை பாருங்கள், ஐரோப்பாவில் சமய சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான காரணத்தை நாங்கள் உடைக்கலாமானவர்களே. ஒன்று பாருங்கள், சமய காரணிகள் ஒன்று இருக்கு, சமய காரணிகள். அடுத்த வாருங்கள், பொருளாதார காரணிகள். அடுத்த வாருங்கள், அரசியல் காரணிகள். அடுத்த வாருங்கள், அறிவியல் காரணிகள். ஆகவே ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட்ட காரணங்கள் நாங்கள் பிரிக்கிறோம். சமய காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அரசியல் காரணங்கள், அறிவியல் காரணங்கள். அதை நாங்கள் முதலாவர்கள் சமய ரீதியான என்ன காரணம் இந்த ஐரோப்பாவில் சமய யுத்தம் ஏற்பட காரணம் என்று பார்க்க போகும். பாருங்கள், பாப்பரசர்களுக்கு எதிராக செய்யப்படவை. பாப்பரசர்களுக்கு எதிராக மார்ட்டின் லூதர், போப்பாடல்கள், அவருடைய பாப்பாடலுடைய பாவமணி பதவிக்கு எதிராக செயற்பாடுகள், அது ஐரோப்பாவில் மதத்தை ஏற்பட ஒரு முக்கிய காரணம் அமைந்தவை நாங்கள் அவதானிக்கலாம். அடுத்து வாருங்கள், கிறிஸ்தவ வேதாகமத்தை தமக்கேற்றவாக மாற்றியவை. கிறிஸ்தவ வேதாகமத்தை தமக்கேற்ற மாதிரி போப்பாண்டவர்கள் பாதிவர்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டதாக அங்கே மார்ட்டின் லூதர், சுவிங்கிலி போன்ற சமயவாதிகள் சுட்டி காட்டி மக்களை வெளிப்பட செய்கிறார்கள். இதுவும் ஐரோப்பாவில் சமயத்தை விட முக்கிய காரணம். அடுத்த வாருங்கள், மக்களின் நிதி எதிர்ப்பு உணர்ச்சி. மக்களுடைய பணங்கள், அவருடைய மக்களுடைய நிலப்படங்கள் எல்லாம் பாதிமாக போப்பாடுகள் எல்லாம் பாவமணி பத்திரத்தை, அதாவது பாவமணி பத்திரங்களை எழுதி கொடுத்துட்டு மக்களுடைய பாவங்களை கலையை சொன்னால் உறவு தரவோடு என மக்கள் ஏற்படுத்தினால மக்களுக்கு காலப்போக்கில் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வருது. அந்த விழிப்புணர்வு அடிப்படையில் தான் அங்கே சமயத்தை இயக்க தோட்டம் இருக்கின்றமான வழி. அடுத்தவர்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள் அதிகாரத்தை தக்க வைத்தல். கிறிஸ்தவ திருச்சபைகள் அதிகாரத்தை தக்க வைக்கிற ஒரு செயற்பாடுகளையும் முன்னிறுக்கிறார்கள். அடுத்து பாதிரிமார்கள் சுயாதீன செயற்பாடு. பாதிரிமார்களுடைய சுயாதீன செயற்பாடு, சான்றோர்த்தனமான செயற்பாடு போன்றனவும் அங்கே அறிவியல் வளர்ச்சி அடைய காரணம் அமைந்து சமயம் இருந்து வருகின்றது. ஆகவே இந்த ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்படுவதற்கான காரணம் நாங்கள் உடைக்கிறோம். ஒன்று பாப்பரசுக்கு எதிரான செய்யப்பட்டமை, கிறிஸ்தவ வேதாகமத்தை தமக்கேற்ற மாற்றியமை, மக்கள் நிதி எதிர்ப்பு உணர்ச்சி, கிறிஸ்தவ திருச்சபைகள் அதிகாரத்தை தக்க வைத்தல், பாதிமாக சுயாதீன செயற்பாடு. இவ்வாறு காரணங்கள் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்படுவதற்கான காரணமாகின்றது. இந்த காரணங்கள் நாங்கள் சமய காரணங்கள் 4 காரணம் பார்த்துக்கின்றோம். அடுத்த வாருங்கள், பாப்பரசுகளின் வன்முறை செயற்பாடு. பாப்பரசுகளுடைய வன்முறை செயற்பாடு, குறிப்பாக அவர்கள் மக்களை கட்டாயப்படுத்தி பாவனி பத்திரத்தை வேண்டு வைக்கிறது, மக்களை துன்புறுத்தி வரி அறவுறது, அதோட தங்களுடைய கத்தோலிக்க மத கொள்கையில் மக்கள் மத்தியில் தீவிர பரப்புறது, இப்படிப்பட்ட செயற்பாடு காரணமாக அங்கே அவர்கள் பாப்பரசு செயற்பாடு வன்முறையான செயற்பாடு அமைகிறது. மக்களை அடிமைப்படுத்தி, மக்களை கட்டாயப்படுத்தி பாவமணி பத்திரத்தை கொடுத்து மக்களை துன்புறுத்தி மக்களிட நிறைய சொத்துக்களை பிடுங்குகிறார்கள். அப்போ இது பாப்பரசு செயற்பாடு காட்டுது, வன்முறையான செயற்பாடு. வன்முறை செயற்பாடு அங்கே சமயத்தை ஏற்பட காரணமாகின்றது. அடுத்து பாருங்கள், பாப்பரசு பதவியின் மதிப்பு குறைவடைந்த தன்மை. அதாவது காலமாக
பாப்பரசர்களை பொதுமக்கள் தெய்வமாக கடவுளாக வழிபட்டு வந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பான தன்மையானது இங்கே இல்லாமல் செய்யப்படுது. ஏன்னா பாப்பரசர் ஊழல்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் மக்களை ஆட்சி செய்கிற முறைகள் அல்லது அவர்கள் தங்களுடைய மதத்தை திணிக்கிற முறைகள் காலப்போக்கில் மக்கள் மத்தியில் பரவப்படுது. ஆகவே அப்படி பாப்பரசனுடைய செயற்பாடு காரணமாக அங்கே குறிப்பாக சமயத்தை ஏற்பட காரணம் அமைகின்றது. அவை காலங்காலமாக செல்வாக்கு பெற்று வந்த பாப்பரசனுடைய செல்வாக்கு படிப்படியாக குறைவடை சென்றமையும் அங்கே சமயத்தை ஏற்பட ஒரு முக்கிய காரணம் அமைகின்றது. அடுத்தவர்கள் ஒரே தடவையில் பல பாப்பரசர்கள் தியானம் பெற ஒரே தடவையில் நிறைய பாப்பரசர்கள் தியானம் பெற்றது மக்களுக்கு பிடிக்கவில்லை. என்றால் யார் உண்மையான பாப்பரசர்கள் என்று மக்கள் இனங்காண முடியவில்லை. வரிக்காண்டி சலுகைக்காண்டி மக்களை தங்களுடைய வசப்படுத்துவதற்காண்டி நிறைய பாவ நிபந்தனை கொடுத்து மக்களிடம் நிறைய நிலப்பரங்கள் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாப்பரசர் பதவி தொடர்பில் இருந்த மோதல்கள், யார் பாப்பரசர் பதவி இருக்கிறது, நீ தலைவனா நான் தலைவனா என்று தமக்களிலே ஒரு முரண்பாடு, உட்பூசல்கள் அல்லது அவர்களிலே ஒரு மத ரீதியான உட்பூசல் ஏற்பட சமயத்தை எப்படி காரணமாகின்றது. அவை சமயத்தை எப்படி காரணங்கள் சமய ரீதியாக பார்த்துருக்கிறோம். அடுத்த பாருங்கள் பொருளாதார ரீதியான வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக என்ன காரணம், ஐரோப்பாவில் சமய யுத்தம் ஏற்பட பார்க்கிறாங்க. பாருங்கள், வரி தொடர்பாக மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பு. அடுத்தது பல நாட்டு வரி ரோமுக்கு அனுப்ப வேண்டி ஏற்பட்டவை. திருச்சபையிடம் அதிகளவான பணம் நிலம் காணப்பட்டது. பாவனி பத்திரங்களின் விற்பனை. பாருங்கள், 4 காரணம் இருக்கிற பொருளாதார அணிகள். பாருங்கள், வரி தொடர்பாக மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பு. அதாவது மக்களிடையே வரி பண்ணுறது, அதாவது மக்கள் உழைக்கிறதுல பெரும்பகுதி பிறகுள்ள வரியாக கொடுக்கணும், போப்பாண்டவர் பாதையை வரியாக கொடுக்கணும், மனிதன் வரியாக கொடுக்கணும். அவை மக்களுடைய உழைக்கின்ற பணம் வரியாக போனது மக்கள் மத்தியில் அது காலப்போக எதிர்ப்பை ஏற்படுத்துவதோடு மக்களுடைய கோபத்துக்கும் இந்த கிறிஸ்தவ பாதிமாக்கள் போப்பாண்டவர் உள்ளாகிறார்கள். இதால் மக்கள் கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை உணர்ந்து கொண்டு மார்ட்டின் லூதர் உருவாக்கப்பட்ட புரட்டஸ்தான சமயத்தின் மீது மக்கள் ஈடுபாடு காட்டுகின்றார்கள். அடுத்த வாருங்கள், பல நாட்டு வரி உருவம் கருப்ப வேண்டியிருந்தவை. பல நாடுகளிலிருந்து பெறப்பட்ட வரிகளை உருவ நாட்டுக்கு அனுப்ப வேண்டி இருந்தவையால் நிறைய வரிகளை அறவிட்டு மக்களை துன்பப்படுத்தி பாப்பரசர்களும் உபசனம் செய்யப்பட்டதால் அளவில் மக்களுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைந்தால் மக்களுக்கு தெளிவு வருது. தெளிவந்த அடிப்படையில் மக்கள் இந்த கத்தோலிக்க மதத்தை கைவிட்டு வேறு மதத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். அடுத்தது பாவனி பத்திரங்கள் விற்பனை. அதாவது பூப்பாண்டர்கள் 296 கேள்வி உள்ளடங்கிய பாவமணி பத்திரங்களை தன்னுடைய கிறிஸ்தவ தேவாலயங்களில் ஒட்டியா அதன் மூலம் மக்களை வரியார விட்டு மக்களுடைய விஷயங்களை பணங்களையும் வரிகளை சுரண்டுகின்றார்கள். இதனுடைய செயற்பாடு காலப்போக்கில் மக்களுக்கு புரிய வர, குறிப்பாக மக்களுக்கு அறிவியல் வளர்ச்சி அடைய மக்கள் இந்த மூடநம்பிக்கையில் இருந்து விடுபட்டு சுயாதீனமான சுயசிந்தனையோடு செய்யப்படுற நிலையை உருவாகிறது. அவை பொருளாதார பார்த்தாங்க. பாருங்கள், வரி தொடர்பாக மக்கள் ஏற்பட்ட எதிர்ப்பு. அடுத்து பாருங்கள், பல நாட்டு வரி உருவம் கரமொழி ஏற்பட்டவை. திருச்சாவிடம் அதிகளவான பணமும் நிலவும் காணப்பட்டது. பாவனி பத்திரங்கள் விற்பனை விவரம் உண்டு. அடுத்த பாருங்கள், அரசியல் காரணிகள். பாப்பரசர்களுக்கும் பாதுகாப்புக்கிடையே அதிகார போட்டி ஏற்பட்டமை. அடுத்து ஆட்சியாளர்கள் சர்வதிகார போக்கு கட்டாய கொள்கையும் அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகளும் ஏற்பட்டவை. பாருங்கள், அப்போ அரசியல் காரணங்கள் பாப்பரசர்களுக்கும் பாதிமார்க்கிடையே அதிகார போட்டி ஏற்பட்டது. பாப்பரசர்களுக்கும் பாதிமார்களுக்கும் இடையே அதிகாரியான உட்பூசல்கள், குறிப்பாக போட்டிகள், பொறாமைகள் ஏற்பட்டதாக அது சமயத்தின் மீது மக்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையினாக மாறுது. இதுவும் அங்கே ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட காரணமாகின்றது. அடுத்தவர்கள் ஆட்சியாளர்களுக்கு சர்வதிகார போக்கும் கட்டாய கொள்கை. ஆட்சியாளர்கள் குறிப்பாக மக்களை துன்புறுத்தி வரி செலுத்த வேண்டும், மக்களிடம் நிறைய வரியார விடுறார்கள். வரி செலுத்தாதவர்களை பிடிச்சி செயல் அடைப்பது, அவருடைய மக்கள் சுயதேச பொருளாதாரம் செய்கின்ற போது பிறகுக்குள் வரி கொடுக்கின்றார்கள். போதாதுக்கென்று போப்பாண்டவர்களும் பாதிமார்களும் மக்கள்கிட்ட நிறைய பாவ மன்னிப்பத்திற்கு கொடுத்து பெரிய வரியை சுரண்டுகின்றார்கள். அது மக்கள் தங்களுடைய உழைக்கின்ற பணத்தை வரிக்கு செலுத்த வேண்டியிருப்பதால் மக்களுக்கு காலப்போக்கில் இந்த ஆட்சி மீதும் போப்பாண்டு செயற்பாடு மீதும் ஒரு அதிருப்தியும் அதோட மூடநம்பிக்கை சமயத்தில் இருக்கிற உணர்ந்து கொண்டு அதிலிருந்து விலகி தாங்கள் புதிதாக சமயத்தை பின்பற்றி முற்படுகிறார்கள்.
இதால் அங்கே சமயத்தை ஏற்பட காரணம் அமைகின்றது. அடுத்த வாருங்கள், அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகள் ஏற்பட்டவை. அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகளும் ஏற்பட்டவையும் இங்கே ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகளும் ஏற்பட்டவையும் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட ஒரு முக்கிய காரணம் அமைகின்றது. அரசியல் தகராறுகள், பூசர்கள், இளவரசர்கள் மன்னர்கள் போட்டிகள், அவரோட போப்பாண்டவர்கள் நிறைய ஊதியமானவை. அவர்கள் தங்கள் சுக வாழ்வதற்காண்டி நிறைய போப்பாண்டவர்களாக உருவெடுத்து மக்கள் நிறைய நிலப்புலங்களை வரியாறவிட்டனர். குறிப்பாக போப்பாண்ட பதவிக்கு ஏற்பட்ட மோதல்கள், ஆட்சியாளர்கள் தொடர்பான ஏற்பட்ட மோதல்கள், பிறகுடைய ஆதிக்கம், இப்படிப்பட்ட காரணத்தால் அங்கே குறிப்பாக சமய பூசல்கள் ஏற்பட்டு மக்கள் சமயத்தின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. அடுத்தவர் பாப்பரசர்களுக்கும் பாதுகாப்புடைய அதிகார போட்டி ஏற்பட்டவை. ஆட்சியாளர் அதிகார போக்கும் கட்டாய கொள்கையும் அரசியல் தகராறுகளும் அரசியல் போட்டிகளும் ஏற்பட்டவை. இவ்வாறு இது அரசியல் காரணங்கள். ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்படுவதற்கு இது ஒரு அரசியல் காரணமாகின்றது. அடுத்த வாருங்கள், அறிவியல் காரணம். அறிவியல் ரீதியான அல்லது சிந்தனை ரீதியான காரணம் பார்க்க போகிறோம். பாருங்கள், மக்களிடம் பகுத்தறிவா சிந்தனை வளர்ச்சி அடைந்தது. மக்களிடம் பகுத்தறிவா சிந்தனைகள் வளர்ச்சி அடைந்திருக்குது. சுயமாக சிந்திக்கிறது, சுயமாக முடிவெடுக்கிறது. அதோட மக்கள் எந்த ஒரு விடயத்தையும் ஆராய்ந்து தீவிரமாக சிந்தித்து முடிவெடுக்க தன்மை இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள், மக்களிடம் பகுத்தறிவா சிந்தனைகள் வளர்ச்சி அடைந்தது, சுயமாக சிந்திக்கிறது. ஆனால் இதுக்கு மேலே அப்படி இல்லை மாணவர்களே. மானிய முறை காலத்தில் மக்கள் பிறகு இருப்பார்கள். பிறகு சொந்தமான நிலங்களில் மக்கள் சுய பொருளாதார செய்வார்கள். சுய பொருளாதார செய்கிறது மட்டுமில்லாமல் குறிப்பாக சுய பொருளாதார செய்கிற மட்டுமில்லாமல் மக்கள் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இந்த மானிய முறை காலத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட்ட அடிப்படையில் மக்களுக்கு அறிவியல் ரீதியாக சிந்தனைகள் வளர்ச்சியடைகிறது. அதோட மக்கள் சுயமாக சிந்திக்கிற ஒரு விடயம் ஏற்படுது. ஆகவே மக்களிட பகுத்தறிவா சிந்தனை வளர்ச்சியடைந்து மக்கள் சுயமாக சிந்தனை வந்தபடியால் காலங்காலமாக மானிய முறை காலத்தில் மூடநம்பிக்கைகளில் மூழ்கின்ற மக்கள் அந்த மூடநம்பிக்கை விடுபட்டு அதிலிருந்து சுயமாக சிந்தித்து தாங்களாகவே செய்யப்படும் தன்மையை உருவாக்கி கொடுக்கிறார்கள். இது அங்கு ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட ஒரு முக்கிய காரணம் அமைகிறது. அடுத்தவர்கள் கல்வித்துறை விருத்தி. கல்வித்துறை கூட ஐரோப்பாவில் கல்வித்துறையில் ஏற்பட்ட விருத்தியும் இங்கே மானிய முறை சமய வீழ்ச்சி அடைந்து சமயத்தை ஏற்பட காரணம். குறிப்பாக கல்வித்துறை ஏற்பட்ட விருத்தியை குறிப்பிட்ட மாணவர்களே கல்வித்துறையானது சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. ஆகவே இங்கே குறிப்பாக கல்வியில் இலக்கணங்கள், இலக்கியங்கள் போன்ற வளர்ச்சி அடைந்தமை, அதோட சமய கல்வியை விட அறிவியல் கல்வியும் அதோட மனிதன் மேன்மையான கோட்பாடும் காலங்காலமாக இறைவனை முன்னிலைப்படுத்திய தெய்வீக கோட்பாடு முக்கியமற்றது. ஆனால் மரமச்சி ஏற்படும் விரைவாக இங்கே கல்வித்துறை வளர்ச்சி அடைந்து மானிட வாழ்க்கை கோட்பாடு, மனிதன் மேன்மையானவன், மனிதன் முக்கியமானவன் ஒரு கொள்கை முக்கியம் பெற்றதால் குறிப்பாக கல்வி முக்கியம் மக்கள் சமயத்தின் மீது கொண்ட ஈடுபாடு குறைவடைந்து மனிதன் உயர்ந்தவன், மனிதன் மேன்மையான கொள்கை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படுகின்றது காணலாம். நீங்கள் கல்வித்துறை விடுத்தி அது பாருங்கள், வெளியே பாருங்கள் மாணவர்களே, வெளியே பாருங்கள். அப்போ ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட காரணங்கள் நாங்கள் நுணுகி ஆராயிரம். சமயத்தை ஏற்பட காரணம் நுணுகி ஆராயிரம். பாருங்கள், ஐரோப்பாவின் நவீன கால உருவாக்கத்தில் அறிவு புரட்சி ஏற்பட்டவை, கிறிஸ்தவ சமய பிளவு ஏற்பட்டவை, அறிவு புரட்சி, மத குறைபாடு களையப்பட்டது. இது ஐரோப்பா சமயத்தை ஏற்படுவதற்கான ஒரு காரணங்கள் அறிமுகம். இதுக்கான நாளாக பிரிக்கலாம். ஒன்று சமய காரணிகள், பொருளாதார காரணிகள், அரசியல் காரணிகள், அறிவியல் காரணிகள். சமய காரணம் பார்த்துனாங்க, பொருளாதார காரணி பார்த்துனாங்க, அரசியல் காரணி பார்த்தாங்க, அறிவியல் காரணி பார்த்துனாங்க. அவை நீங்கள் பரீட்சைகள் தயார்படுத்தின போது இப்படி இதன் மூலமாக தயார்படுத்த வேண்டும். குறிப்பாக ஐரோப்பாவில் சமய தேவைப்பட காரணங்கள் நாளாக உடைக்கலாம் என்று தெரிஞ்சிருக்க உங்களுக்கு. சமய ரீதியாக காரணங்கள், அரசியல் ரீதியாக காரணங்கள், பொருளாதார ரீதியாக காரணங்கள், அதோட அறிவியல் ரீதியாக காரணங்கள் அடிப்படையில் நீங்கள் பார்க்க வேண்டுமானவர்களே. இவ்வாறு தான் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட மேலும் காணக்கூடிய இருக்கின்றது பார்த்தாங்க. அவை சமயத்தை என்பது பரீட்சைகள் சிறு உறுப்பு பெறலாம், கற்ற வினாக்களும் பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. அவை நீங்கள் அதற்கு ஏற்றால் போல் செய்யப்பட வேண்டுமானவர்களே. அவை நீங்கள் சிறந்த முறையில் செய்யப்படும் போதுதான் அதுக்கான புள்ளிகளை பெறக்கூடிய இருக்கும். அவை 7 அல்லவா, அவை 7 என்னும் போது நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் பெறுமதியானது. அதோட நீங்கள்
குறிப்பாக சர்க்கூர் அடிப்படையில் மாணவர்களை குடியிருப்பதால் நீங்கள் அதுக்கான செயல்படுத்த முன்முகம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வாறு விடை எழுத வேண்டும். குறிப்பாக சமயத்தில் போது காரணங்கள் என்ன, அதை பற்றி அறிமுகம் அப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அப்போ அதை பார்க்க வேண்டிய மாணவர்களே. அது அடுத்த கேள்வி பாருங்கள். ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட்ட நாடுகளின் சமய வளர்ச்சி நிலைகளை ஆராய்க. ஒரு ஐரோப்பாவில் சமயத்தமான நாடுகள் ஏற்படுகிறது. ஐரோப்பாவில் சமயத்தமான நாடுகள் ஏற்பட்டு குறிப்பாக கொண்டு பாருங்கள். ஜெர்மனி சமய யுத்தம், சுவிட்சர்லாந்து சமய யுத்தம், இங்கிலாந்து சமய யுத்தம், பிரான்ஸ் சமய யுத்தம். அப்போ ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் சமயத்தை ஏற்பட்டது. அதுக்கான காரணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள். அப்போ பாருங்கள், ஜெர்மனியில் ஒரு சமயத்தை ஏற்படுவதாக பாடுபட்டது. உள்பிச்சுங்கிலி போன்ற சமயத்தவாதிகள் எல்லாம் சமயத்தை ஏற்படுவதற்கு பாடுபட்டிருக்கிறார்கள். சமய வளர்ச்சி பாடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய சுவிட்சர்லாந்தில் கூட சமயத்தை ஏற்பட்டு சமய ரீதியான வளர்ச்சி ஏற்படுகின்றது. அதோட இங்கிலாந்தில் சமயத்தை ஏற்பட்டு சமய ரீதியான வளர்ச்சி அங்கே ஏற்படுத்துகின்றது. அவரோட பிரான்சில் சமயத்தை ஏற்பட்டு அதுவும் அங்கே பாதியான வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவை ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்பட்ட காரணங்கள் அது எவ்வாறு ஏற்பட வேண்டி நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். அடுத்த பாருங்கள். சமயத்தை ஏற்பட்ட காரணங்களை குறிப்பிட்டு அதன் பரவல் தொடர்பாக ஒரு கட்டுரை எழுதுங்க. சமயத்தை ஏற்பட்ட காரணங்கள் குறிப்பு ஏற்பட்டது அதுதான் ஒரு கட்டுரை எழுத வேண்டும். நாங்கள் சமயத்தின் காரணங்கள் நான்காக பார்த்தாங்க. சமய காரணங்கள், அரசியல் காரணங்கள், பொருளாதார காரணங்கள், அறிவியல் காரணங்கள். ஆகவே இந்த காரண அடிப்படையில் ஐரோப்பாவில் சமயத்தை ஏற்படுவதற்கான காரணங்கள் நீங்கள் ஆராய வேண்டும். பாருங்கள் மூல அறிமுகம். எந்த ஒரு வினாவுக்கும் அறிமுகம் முக்கியம். பாருங்க மாணவர்களே, 15ஆம் நூற்றாண்டு தோன்றி ஒரு பெரும் இயக்கத்தை சமய யுத்தம் இயக்கம் என்று அழைக்கின்றோம். 15ஆம் நூற்றாண்டு தோன்றிய ஒரு பெரும் இயக்கத்தை சமய யுத்த இயக்கம் என்று அழைக்கின்றோம். 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு பெரும் இயக்கத்தை சமய யுத்த இயக்கம் என்று அழைக்கின்றோம். 15ஆம் நூற்றாண்டு தோன்றிய ஒரு பெரும் இயக்கத்தை நாங்கள் சமய யுத்த இயக்கம் என்று அழைக்கின்றோம். குறிப்பாக அடுத்த 15ஆம் நூற்றாண்டு தோன்றப்பட்ட சமய யுத்த இயக்கம். அது பாருங்க, கிறிஸ்துவ சபைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. கிறிஸ்துவ சபைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. கிறிஸ்துவ சபைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. அடுத்து பாருங்கள், புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமய எழுச்சி இயக்கம். அதாவது கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமய எழுச்சிக்கும் ஏற்பட்டமையும் முக்கிய காரணம். அதோட சமய சீர்த்த எனப்படுவது பாருங்கள். அப்போ கிறிஸ்துவ சமய சபைக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. புரட்டஸ்தாந்து கிறிஸ்தவ சமய எழுச்சி இயக்கம் ஏற்பட்டது. சமய யுத்தம் எனப்படுவது. பாருங்கள் மாணவர்களே, போப்பாண்டவர்களின் அரசியல் தலையீடு. போப்பாண்டவர்களின் அரசியல் தலையீடு ஏற்படுகின்றது. மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்பினை ஏற்படுத்தியது. போப்பாண்டவர்களின் அரசியல் தலையீடு ஏற்படுகின்றது. மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்பினை ஏற்படுத்தியது. போப்பாண்டவர்களின் அரசியல் தலையீடு குறிப்பாக போப்பாண்டவர்கள் ஆட்சியாளர் தெரிவு செய்வது, இளவரசர் தெரிவு செய்வது போன்றவர்கள் தங்களுடைய செல்வாக்கு செலுத்துகின்றார்கள். இது அங்கே ஆட்சியாளர்கள் சமயத்தில் செல்வாக்கு காணப்படுகிறது. சமயம் வேறு அரசியல் வேறு என்ற கொள்கை ஆரம்பத்தில் இல்லாதபடியாக போப்பாண்டவர்கள் அரசியலில் தங்களுடைய செல்வாக்கு காட்டினார்கள். ஆனால் மறுமலர்ச்சி அடிப்படையில் சமயம் வேறு அரசியல் வேறு என்ற கொள்கை பெறப்பட்டபடியால் போப்பாண்டவர்கள் அரசியல் தலையிடுவதை ஆட்சியாளர் விரும்பவில்லை. ஆட்சியாளர்கள் போப்பாண்டவர்கள் மீது தலையிடுவதை போப்பாண்டவர் விரும்பவில்லை. அதனால் சமயத்தை தூரம் பெற்றிருக்கிறது. அடுத்த மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மறுமலர்ச்சி இயக்கமானது மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியமையும் சமயத்தை ஏற்பட காரணம். மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மறுமலர்ச்சி இயக்கம் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. குறிப்பாக மறுமலர்ச்சியாட மக்களுடைய இலக்கிய வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, நல்ல மேன்மையான உலகம் பற்றிய புரிந்துணர்வு, நாடுகாண பயணங்கள், குறிப்பாக உலகம் பற்றிய புரிந்துணர்வு, அறிவியல் வளர்ச்சி போன்றவற்றை அடைமங்கை குறிப்பாக சமயத்தை இயக்கத்தோடு பெறுகின்றது. அடுத்து திருச்சபையின் குற்றங்கள் களையப்படவை. திருச்சபை காணப்பட்ட குற்றங்கள், போப்பாண்டவர்கள் பாவமணி பத்திரிகை செயற்பாடுகள், அவர்களுடைய அதிகார போட்டிகள், அவர்களுடைய ஊழல்கள், அவர்களுடைய அந்த மக்களிடையே வரி வேண்டுவதற்காண்டி பாவமணி பத்திரங்கள் விற்பனை செய்தது, இதெல்லாம் வெளிப்பட்டதால் திருச்சபை குற்றம் களையப்பட்டது. அது பகுத்தறிவாத சிந்தனைகள் மக்களிடையே வளர்ச்சி. பகுத்தறிவாத சிந்தனைகள்
மக்களிடையே வளர்ச்சி, குறிப்பாக சுயமாக சிந்திக்கிற ஆற்றல்கள், சுயமாக செயல்படுற ஆற்றல்கள் எல்லாம் மக்களிடத்தை தீவிரமாக வளர்ச்சி வருகின்றது. அதுவும் அங்கே சமயத்தை இயக்க தோட்டம் பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அடுத்த வாருங்கள் சிலுவை யுத்தங்கள் ஒரு தெரியும். ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்து முறையிலே வீடுகட்டமாக சிலுவை யுத்தம் இடம்பெறுகின்றது. சிலுவை யுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு மாற்றங்களில் சமய சீர்திருத்தம் உண்டு. சமயத்தில் காணப்பட்ட மூடநம்பிக்கைகள் அவருடைய மூடநம்பிக்கை அடையப்பட்டதோடு அங்கே இருக்கின்ற குறிப்பாக மூடநம்பிக்கை அடையப்பட்டு அந்த சமயத்தில் காணப்பட்ட விடயங்கள் இல்லாமல் செய்யப்படுகின்றது. குறிப்பாக அடுத்தவர்கள் குருமார்களுடைய ஆடம்பரம், போப்பாண்டர்கள் பாஜகவுடைய ஆடம்பர வாழ்க்கை, அவருடைய சுகோப வாழ்க்கை, இதுக்கு எதிராகவும் குருமார்களுடைய ஆடம்பர வாழ்க்கை, சுகோப வாழ்க்கை, அதோடு அவர்கள் மக்கள் வரி வேண்டி பாவனை பதில் கொடுத்து மக்கள் வரி வேண்டி அவர் சுயமாக ஆடம்பர சுத்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டு வறுமை குறிப்பிட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். குறிப்பாக மக்கள் தாங்கள் உழைக்கிறீர்கள பெரும்பகுதி போப்பாண்டவர்கள் பிறவுக்கள் மன்னர்களுக்கெல்லாம் வெளியாக செலுத்தின போது காலப்போக்கில் இந்த விடிய மக்களுக்கு உணரப்பட்டு மக்கள் புதிய சமயத்தில் மதிக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக புரட்டஸ்தாந்து மதம் மதிக்கப்பட்டதால் சமயத்தை ஏற்பட காரணம் அமைகின்றது. ஆகவே பாவனி பத்திர விற்பனையும் இந்த சமயத்தை ஏற்பட காரணம். அவருடைய திருச்சபையின் எல்லையேற்று அதிகாரம் வரி விதிப்பு காரணம். கல்வித்துறையின் ஊடாக ஏனைய துறை வளர்ச்சி, கல்வித்துறையின் ஊடாக ஏனைய துறைகளும் பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அவருடைய தேசிய அரசுகள் தோட்டம் ஏனாயகம் தேசிய அரசுகள் தோட்டம் ஏனாயகம் தேசிய அடிப்படையில் தேசிய அரசுகள் தோட்டம் பெறுகின்றது. அடுத்து காருங்கள் சமயத்தை விட காரணங்கள் சமயத்தை விட காரணங்களை குறிப்பிடணும். அதன் பரவல் தொடர்பாக கட்டுரை எழுதுவோம். ஒரு ஆரம்பம் கொடுக்குறோம், அதே காரணம் குறிப்பிட்ட பரவலோட கட்டுரை எழுதியிருக்கிறோம். அவை சமயத்தம் என்னும் போது இந்த கேள்வியை பார்க்கணும். நிறைய சமயத்தை விட காரணம் மட்டும் இல்லாமல் அது ஏழு நாடுகளில் இவ்வாறு பரவடையுது, 7 நாடுகள் அதுக்கு எப்படி உள்வாங்குது ஒரு விடயமும் நீங்கள் இங்கே அமைக்க வேண்டிய ஒரு விடயமானவர்களே. அடுத்த வெளியே பாருங்கள். எதிர்மத சீர்திருத்த இயல்புகளை பரிசு செய்க. உதவியும் கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு இயக்கம்தான் எதிர்மத சீர்திருத்தம். அதுக்கு அதனுடைய செயற்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், எதிர்மத சீர்திருத்த இயல்புகளை பரிசு செய்க. பாருங்கள், கத்தோலிக்க மதத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பே எதிர்மத சீர்திருத்தம் ஆகும். பின்தோன்றியது கத்தோலிக்க மதத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது கத்தோலிக்க மதம். ஏன்னா கத்தோலிக்க மதம் காணப்பட்ட குறைபாடுகள் தான் அல்லது அங்கே இருந்த போப்பாண்டவர்கள் பாதிரிமாவுடைய செயற்பாடுத்தான் இல்லாத ஒழித்து புரட்டஸ்தாந்து மத தோட்டம் பெற்றது, சமய தோட்டம் பெற்றது. அவை கத்தோலிக்க மதத்தை பாதுகாக்கணும், அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கணும், அந்த மதத்தை வளர்ச்சி செய்வதை காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இங்கே எதிர்மறை சீர்திருத்தமாகும். குறிப்பாக 14ஆம் நூற்றாண்டு பின் தோன்றியது. அடுத்தது கத்தோலிக்க மத அமைப்புகள் அங்கே தோட்டம் எடுக்கின்றது. அடுத்தது டிரன் சபை அமைப்பின் முக்கியத்துவம். அடுத்து அன்பின் மூலமும் சேவை மூலம் மக்கள் கவர்ந்தன. இன குபிஷன் அமைப்பு. இவ்வாறு எதிர்மறை சீர்திருத்தங்கள் ஐரோப்பாவில் வளர்ச்சி இருக்கின்றது. மாணவர்கள் நாங்கள் இன்று சமய சீர்திருத்தம் என்னென்ன பார்த்துக்கிறோம், அதுக்கான காரணம் பார்த்துக்கிறோம், சமயத்தை நாடு பார்த்துக்கிறோம், சமயத்திற்கான காரணங்கள், அது எவ்வாறு 7 நாடுகள் பரவடைந்தது நிறைய விடையும் பார்த்துக்கிறோம். அவை தொழிற்சா நீங்கள் இந்த ஐரோப்பிய தொடர்பாக நீங்கள் தொழிற்சா இந்த டாயின்டியுடைய வள்ளித்தொகையை பார்ப்பவங்களாக தான் நீங்கள் இப்படிப்பட்ட கடந்த கால வினாக்களை அறியலாம் மாணவர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.